ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து திருக்கரங்குடி போயிட்டுருக்கோங்க. திருக்கரங்குடியில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா நம்பி கோயில் அப்படிம்பாங்க. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான கோயிலுங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணுன்னா பைக் இல்லைனா காரில் ரெண்டுலேயுமே நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து உள்ளே வந்த பிறகு வந்து நீங்கள் வந்து நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். பைக்கு காருக்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கி வந்து நான் பைக்கில் தான் வந்திருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து நான் வந்து உள்ளே போய் வந்து ஃபுல்லாக இடத்தையும் வந்து பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்கள் வந்து நிறையா வந்திருக்கு. அதனால் வந்து பொதுமக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம கார் கொண்டு வந்தாலும் சரி, பைக்கு கொண்டு வந்தாலும் சரிங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இங்கேருந்து தான் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா நடக்கிறது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வர்றதுனால நம்ம வந்து இங்கேருந்து நடந்து ஃபுல்லாகவே வந்து கோயில்கிட்ட போயிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம நடந்திருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கோம் அப்படின்னு நம்மளாலேயே சொல்ல முடியும். இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 2 பக்கமும் வந்து ஃபாரஸ்ட் தாங்க. அதுக்குள்ளே நடுவில் வந்து இந்த ரோடு இருக்கும். இந்த ரோட்டில் வந்து நம்ம அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுமக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மார்னிங் டைமில் போயிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் வருது. இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வரும். நம்ம கோயில் பக்கத்தில் தான் போய் குளிக்கலாம்னு நினச்சோம். பட் வந்து இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு இங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இங்கே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம குளிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து நடைபயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து படிகள் வசதிகள் இருக்குங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வரும்போது வந்து உங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். மேலே வந்து இங்கே போகிறதுக்கு வந்து பைக்கு போகிறதுக்கும் வசதியும் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்து பைக்கை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ரோட்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தாலே தெரியுங்க, அங்கே தான் கோயில் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இந்த பாலத்துலேருந்து நம்ம வந்து இந்த நம்பி கோயிலோட நம்பி ஆறுன்னு இருக்குங்க. இந்த தண்ணி தாங்க கீழே வரைக்கும் வரும். அந்த ஆறை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. பட் வந்து இங்கேயும் வந்து மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து கீழே குளிச்சுட்டு நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். இன்றைக்கி இந்த ட்ராவலில் வந்து பைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நடந்தும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் கோயில்கிட்ட வந்திருக்கோங்க. போகிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர், மொத்தம் வந்து 8 கிலோமீட்டர் வந்து இந்த ட்ராவல் வந்து சூப்பராகவே போணுச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ட்ராவலில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். பாய்.